இருக்கேன். தனுஷெல்லாம் வந்து ரஜினியை வந்து அதுவும் ரஜினி இயக்கிறது தயாரிப்பு வந்து கமல் அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அதுக்காக நான் வந்து தனுஷை குறைச்சி மதிப்பில்லை. தனுஷ் வந்து இந்த இட்லி கடை, ஆப்ப கடை, வந்து தோசை கடை, இப்படி ஒரு படம் எடுத்து அப்படி பண்ணலாம். ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாரை வந்து தூக்கி சுமக்கிற அளவுக்குலாம் வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் வந்து தனுஷ் வந்து இந்த படம் எடுத்திருக்காரு, இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார், ராயன் எடுத்தார், அது எடுத்தார், இதெல்லாம் சொல்லலாம். ரஜினி மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் வந்து செல்வராகவன் நீங்கள் சொல்கிறீங்களா, அதை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். தனுஷோட டேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இட்லி கடையில் நம்ம பார்த்தோம்ல, அந்த லெவலுக்கு அவர் இயக்கிக்க முடியும். அவ்வளோதான். அவர் இன்னொரு பெரிய ஸ்டார்லாம் வந்து தனுஷ்க்கு வந்து இயக்குறவர்கள்லாம் வந்து அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குறைச்சி மதிப்பில்லை, இருக்கிற ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு மாமனார் அந்த அதெல்லாம் கிடையாது. பெரிய ஒரு கல்ட்டு வந்து இவர் வந்து ஒரு படத்தில் வந்து இவர் ஹீரோவாகி இவருக்கு வந்து சபார்டினேட்ஸை வந்து வச்சு இவர் வந்து இயக்குறாருன்னா அது வேறு.